நவராத்திரி 5ஆம் நாள் வழிபாடு இன்று ஒரு விசேஷ அருளில் தொடங்குகிறது. இன்று நாம் வழிபடவிருக்கும் ஸ்கந்தமுத்திரா தேவி. ஒரு காலத்தில் அசுரர்களின் சக்தி பெருகி தேவர்கள் அச்சத்தில் இருந்தனர். உயிர்க்கும் அச்சம் ஏற்பட்டது. அப்போது பரமசக்தியான தேவியை வழிபட்டு தேவர்கள் அவரின் பாதுகாப்பை வேண்டினர். அம்மன் ஸ்கந்தமுத்திரா வடிவில் வெளிப்பட்டார். 6 முகங்களுடன் தன் கரங்களில் ஆயுதங்களை ஏந்தி சிங்க வாகனத்தில் திகழ்ந்தார். கரங்களில் ஒன்றில் ஸ்கந்தன் குழந்தை வடிவில் இருந்தார். இதனால் இந்த வடிவத்திற்கு ஸ்கந்தமுத்திரா. அவர் 6 முகங்களுடன் இருந்தார். ஒவ்வொரு முகமும் தனித்துவ சக்தியை வெளிப்படுத்தியது. அவரை வணங்குவோருக்கு தாய்மை, குழந்தை பெறும் பாக்கியம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சக்தி எல்லாம் தருவார். நவராத்திரி 5ஆம் நாளில் ஸ்கந்தமுத்திரா தேவிக்கு மஞ்சள், பச்சை நிற பூக்கள் அர்ப்பணிக்கப்படுகின்றன. சிறுவர்களின் நலம், கல்வி, ஆரோக்கியம் வேண்டி மக்கள் வழிபடுகிறார்கள். வியாபாரம் வளம் பெறும், எதிரிகளின் தீமை திண்டாகும், சுய உறுப்பு, வீரத்தன்மை அதிகரிக்கும். இதெல்லாம் ஸ்கந்தமுத்திரா தேவியின் ஆசிர்வாதம். நாளை நவராத்திரியின் 6வது நாள். நாம் வணங்கப் போகும் தெய்வம் காளி அம்மன். அவளின் வெறிமுக சக்தியுடன் அசுரர்களை அழித்தும் நமது மன அழுத்தங்களை துடைத்தும் அருள்பாலிக்கிறாள். அடுத்த பக்தி நிறைந்த கதை வீடியோவை தவறாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.